Good morning students. Now we are going to biozoology class, 7th chapter, human health and disease. Previous class we are discussing about antigen and antibody interaction. Now this class we are discussing about vaccines. பாடம் 7 மனித நலன் மற்றும் நோய்கள். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் எதிர்ப்பொருள் தூண்டி மற்றும் எதிர்ப்பொருள் இடைவினைகள் என்பதை பார்த்தோம். திஸ் கிளாஸ் இந்த வகுப்பில் நாம் தடுப்பு மருந்துகள் என்பதை பார்ப்போம். வேக்சின்ஸ். வாட் இஸ் meant by vaccine? A vaccine is a biological preparation that provide the active acquired immunity to a particular disease. That is called as the vaccine. அதாவது தடுப்பு மருந்துகள் என்றால் என்ன? தடுப்பு மருந்து என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிரான செயல்திறனுள்ள பெறப்பட்ட நோய் தடைக்காப்பினை தரக்கூடிய உயிரிய தயாரிப்பு தடுப்பு மருந்து எனப்படுகிறது. தடுப்பு மருந்து எனப்படுகிறது. This is important for the 2 mark question. And resemblance a disease causing the microorganism and is often made from the weakened or the attenuated or the killed form of the microbes. இது அந்த நோய் கிருமிகளை ஒத்த பலவீனமாக்கப்பட்ட resemblance a disease causing the microorganism and is often made from weakenedனா பலவீனமாக்கப்பட்ட or the attenuated அல்லது செயலாக்கமிழந்த or the killed form அல்லது கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளாகவோ the killed form of the microbes கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளாகவோ அல்லது அவற்றின் நச்சு பொருளாகவோ அல்லது அதனுடைய புறப்பரப்பு புரதமாகவோ இருக்கலாம். That the toxin or one of the surface of the protein toxin there the toxin அவற்றின் நச்சு பொருளாகவும் or one of its the surface protein அல்லது அதன் புறப்பரப்பு புரதமாகவோ இருக்கலாம். These are all the importance of this. Then the vaccine is the teach our body how to define itself when virus or the bacteria invade it. அதாவது தடுப்பு மருந்துகள் நமது உடலுக்கு வைரஸ் மற்றும் பாக்டீரியாவிலிருந்து தன்னை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கின்றன. Teach. The vaccine teach our body how to define itself when virus or the bacteria when viruses or bacteria invade it. தடுப்பு மருந்துகள் நமது உடலுக்கு வைரஸ் மற்றும் பாக்டீரியாவிலிருந்து தன்னை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கின்றன. This is the important for the vaccine. இது தடுப்பு மருந்தினுடைய முக்கியத்துவமாகும். Then the vaccine is the delivered only a little amount of the inactivated or the weakened virus or the bacteria. தடுப்பு மருந்துகள் மிகச்சிறிய அளவில் செயலாக்கம் நீக்கப்பட்ட அல்லது பலவீனமாக்கப்பட்ட வைரஸ் அல்லது பாக்டீரியாவையோ அல்லது அவற்றின் பகுதிகளையோ கொண்டிருக்கின்றன. The virus or the bacteria or the parts of them. வைரஸ் அல்லது பாக்டீரியாவையோ அல்லது அவற்றின் பகுதிகளையோ கொண்டிருக்கின்றன. ஆர் பார்ட்ஸ் ஆஃப் தம் அவற்றினுடைய பகுதிகளையோ கொண்டிருக்கிற வைரஸ் அல்லது பாக்டீரியா அவற்றினுடைய பகுதிகளையோ கொண்டிருக்கின்றன. தென் this allow the immune system to recognize the organism without actually experiencing their disease, which allow this allows the immune system to recognize the organism without actually experiencing the disease. அதாவது அது நமது தடைகாப்பு மண்டலத்தை எவ்வித நோயும் உண்டாகாத நிலையில் அந்த நோய் கிருமிகளை அடையாளம் காண அனுமதிக்கிறது.
அடையாளம் காண அனுமதிக்கிறது. Some vaccine is the needed to be the given more than once. Example, booster vaccine. To make the sure the immunity system can overcome a real infection in the future. A real infection in the future. அதாவது சில தடுப்பு மருந்துகள் ஒரு முறைக்கு மேல் கொடுக்கப்பட வேண்டும். Some vaccine need to be given more than once. சில தடுப்பு மருந்துகள் ஒரு முறைக்கு மேல் கொடுக்கப்பட வேண்டும். எக்ஸாம்பிள், எ பூஸ்டர் வேக்சினேஷன், உயிரூட்டப்பட்ட தடுப்பு மருந்தேற்றம். பூஸ்டர் வேக்சினேஷன்னா உயிரூட்டப்பட்ட தடுப்பு மருந்தேற்றம். டு மேக் ஷூர் த இம்யூன் சிஸ்டம் கேன் ஓவர் கம் எ ரியல் இன்ஃபெக்ஷன் இன் த ஃபியூச்சர். எதிர்காலத்தில் நோய்க்கிருமிகள் நமது உடலை உண்மையாக தாக்கும்போது நோய் தடைகாப்பு அளிப்பதை இது உறுதி செய்கிறது. The vaccine initiate the immunization process. அதாவது தடுப்பு மருந்துகள் நோய் தடுப்பாக்க செயல்முறைகளை துவங்குகிறது. இனிஷியேட்னா துவங்குகிறது. The vaccine are the classified the first, second and third generation vaccine. அதாவது இதனுடைய தடுப்பு மருந்துகள் முதல், இரண்டாம் மற்றும் மூன்றாம் தலைமுறை தடுப்பு மருந்துகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. The first one is the first generation vaccine. முதல் தலைமுறை தடுப்பு மருந்து. First generation vaccine. முதல் தலைமுறை தடுப்பு மருந்து. The first generation vaccine is further subdivided into antenatal vaccine, killed vaccine and toxoid. மேலும் முதல் தலைமுறை தடுப்பு மருந்து 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று வீரியமிழந்த உயிருள்ள தடுப்பு மருந்து. Subdivided into 3. The first one is the live attenuated vaccine. வீரியமிழந்த உயிருள்ள தடுப்பு மருந்து. live attenuated vaccine. Then second one is the killed vaccine. அதற்கு அடுத்து கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளை கொண்ட தடுப்பு மருந்து, killed vaccine. Then third one is the toxoids, முறிந்த நச்சு. டாக்ஸாய்ட்னா முறிந்த நச்சு என 3 வகைகள் காணப்படுகின்றன. இந்த முதலாம் தலைமுறை தடுப்பு மருந்து 3 வகைகள் காணப்படுகின்றன. The first generation vaccine having this the 3, one is the live attenuated vaccine, killed vaccine and toxoid. Then the first one is the live attenuated vaccine. The live attenuated vaccine used the weakened attenuated, aged, less virulent form of the virus. அதாவது முதல் தலைமுறை தடுப்பு மருந்து வீரியமிழந்த உயிருள்ள தடுப்பு மருந்தில் லைவ் ஆன்டினியூட்டட் வேக்சின், வீரியமிழந்த உயிருள்ள தடுப்பு மருந்தில் லைவ் ஆன்டினியூட்டட் வேக்சின் ஆஸ் யூஸ்டு த வீக்கண்ட் ஆன்டினியூட்டட் அண்ட் ஏஜ்டு, வயதான, லெஸ் விருலண்ட், வீரியம் குறைவான கொண்ட வைரஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வேர் இன் திஸ் த ஃபஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின். The first generation vaccine is used in the live attenuated vaccine, வீரியமிழந்த உயிருள்ள தடுப்பு மருந்தில். in used in the weakened attenuated, வீரியமிழந்த உயிருள்ள தடுப்பு மருந்தில் வயதான, the less virulent, agedனா வயதான, less virulent, வீரியம் குறைந்த வைரஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. form of the virus. எக்ஸாம்பிள், மிசல்ஸ், மம்ஸ் அண்ட் ருபல்லா, MMR. எடுத்துக்காட்டாக தட்டம்மை, மிசல்ஸ்னா தட்டம்மை, மம்ஸ் புட்டலம்மை அண்டு ருபல்லா. The vaccine or the varicella, chicken pox, the vaccine அதற்கடுத்து மற்றும் சின்னம்மை, varicella தடுப்பு மருந்து போன்றவைகள் ஆகும். The varicella chicken pox vaccine மற்றும் சின்னம்மை varicella தடுப்பு மருந்துகள். These are all the first generation vaccine. இவைகள் எல்லாம் முதல் தலைமுறை தடுப்பு மருந்து எனப்படுகிறது. The next one is the killed or the inactivated vaccine.
அதற்கடுத்து கொல்லப்பட்ட அல்லது செயலிழக்கச் செய்த தடுப்பு மருந்துகள் எனப்படுகிறது. செயலிழக்கச் செய்த தடுப்பு மருந்துகள். கில்டு ஆர் த இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் ஆர் கில்ட் ஆர் த இன்ஆக்டிவேட்டட் பை த ஹீட் ஆர் த அதர் மெத்தட்ஸ். கொல்லப்பட்ட அல்லது செயலிழக்கச் செய்த தடுப்பு மருந்துகள் என்பவை வெப்பம் மற்றும் பிற முறைகளால் கொல்லப்பட்டவை அல்லது செயலிழக்கம் செய்யப்பட்டவையாகும். எக்ஸாம்பிள் சால்க், the Salk polio vaccine. எக்ஸாம்பிள் சால்க் போலியோ வேக்சின், எடுத்துக்காட்டாக சாலக் போலியோ தடுப்பு மருந்து ஆகும். தென் தேர்ட் கேட்டகரி டாக்சைடு வேக்சின், மூன்றாவதாக முறிந்த நச்சு எனப்படுகிறது. The toxoid vaccine contains the toxin or the chemical secreted by the bacteria or the virus. மூன்றாவதாக முறிந்த நச்சு தடுப்பு மருந்தில் பாக்டீரியா அல்லது வைரஸ்களால் சுரக்கப்பட்ட நச்சு அல்லது வேதியியப் பொருட்கள் காணப்படுகின்றன. The toxoid vaccine contains the toxin or the chemical secreted by the bacteria or the virus. முறிந்த நச்சு தடுப்பு மருந்தில் பாக்டீரியா அல்லது வைரஸ்களால் சுரக்கப்பட்ட நச்சு அல்லது வேதிப்பொருட்கள் உள்ளன. They make us immune to the harmful effects of the infection. அதாவது இவை நோய் தொற்றின் தீய விளைவுகளுக்கு எதிராக நோய் தடைகாப்பை நமக்கு அளிக்கின்றன. Then instead of the infection itself, இவை நோய் தொற்றின் தீய விளைவுகளுக்கு எதிரான நோய் தடைகாப்பை நமக்கு அளிக்கின்றன. எக்ஸாம்பிள் டிபிடி வேக்சின், டிப்தீரியா பெர்டியூசஸ் டெட்டானஸ். எடுத்துக்காட்டாக முத்தடுப்பு மருந்து டிபிடி தொண்டை அடைப்பான், டிப்தீரியானா தொண்டை அடைப்பான், அண்ட் பெர்டியூசஸ்னா கக்குவான் இருமல், மற்றும் டெட்டானஸ் ரணஜன்னி. எடுத்துக்காட்டு the examples for this the toxoid vaccine. இவை முறிந்த நச்சு தடுப்பு மருந்துக்கு எடுத்துக்காட்டாகும். முறிந்த நச்சு தடுப்பு மருந்துக்கு எடுத்துக்காட்டாகும். The next one is the second generation vaccine. இரண்டாம் தலைமுறை தடுப்பு மருந்துகள். The second generation vaccine contains a pure surface antigen of the pathogen. இரண்டாம் தலைமுறை தடுப்பு மருந்துகள் என்பவை நோயூக்கிகளின் புறப்பரப்பு எதிர்ப்பொருள் தூண்டிகளை கொண்டவையாகும். எக்ஸாம்பிள் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின். எடுத்துக்காட்டாக கல்லீரல் அலர்ஜி பி, ஹெப்பாட்டிட்டிஸ் பி, கல்லீரல் அலர்ஜி பி தடுப்பு மருந்து எடுத்துக்காட்டாகும். இவை இரண்டாம் தலைமுறை தடுப்பு மருந்துக்கு எடுத்துக்காட்டாகும். ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் த செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின். த நெக்ஸ்ட் கோட் இஸ் த தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின். அடுத்ததாக மூன்றாம் தலைமுறை தடுப்பு மருந்து. த தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின் இஸ் த contained is the purest and the highest vaccine. Purest and highest potency vaccine. அது மூன்றாம் தலைமுறை தடுப்பு மருந்து செயற்கையாக தயாரிக்கப்பட்ட தூய்மையான ஆற்றல் மிக்க தடுப்பு மருந்தாகும். A third generation. The third generation vaccine contains the purest and highest potency vaccine. Potency vaccine which are the synthetic in generation.
வித் ஆர் இன் சிந்தட்டிக் இன் ஜெனரேஷன். அதாவது மூன்றாம் தலைமுறை தடுப்பு மருந்துகள் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட தூய்மையான ஆற்றல் மிக்க தடுப்பு மருந்தாகும். தூய்மையான ஆற்றல் மிக்க தடுப்பு மருந்தாகும். The latest revolution in vaccine is the DNA vaccine or recombinant vaccine. DNA vaccine or the recombinant vaccine. அதாவது இவற்றில் தடுப்பு மருந்தின் சமீபத்திய புரட்சி, ரெவல்யூஷன்னா புரட்சி. The latest revolution in vaccine is the DNA vaccine or recombinant vaccine. தடுப்பு மருந்தின் சமீபத்திய புரட்சி டிஎன்ஏ தடுப்பு மருந்து அல்லது மறுசேர்க்கை தடுப்பு மருந்து ஆகும். மறுசேர்க்கை தடுப்பு மருந்து ஆகும். The next go to this the vaccination and immunization. Next go to the vaccination and immunization. தடுப்பு மருந்தேற்றம், வேக்சினேஷன்னா தடுப்பு மருந்தேற்றம் மற்றும் நோய் தடுப்பாக்கம், இம்யூனைசேஷன் நோய் தடுப்பாக்கம். The first one is the vaccination. What is meant by vaccination? The vaccination is the process of the administering the vaccine into the body or the act of introducing a vaccine into the body to produce the immunity to a surface, the immunity to a specific disease, that is called as the vaccination. Vaccination. What is meant by vaccination? தடுப்பு மருந்தேற்றம் என்றால் என்ன? தடுப்பு மருந்தேற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிரான நோய் தடைக்காப்பை ஏற்படுத்துவதற்காக நமது உடலில் தடுப்பு மருந்தை செலுத்தப்படுவதே ஆகும். நமது உடலில் தடுப்பு மருந்தை செலுத்தப்படுவது ஆகும். இவை தடுப்பு மருந்தேற்றம் எனப்படுகிறது. This is the important for the 2 mark question. The next one is the immunization. நோய் தடுப்பாக்கம். immunization என்றால் என்ன? What is meant by immunization? The immunization is the process by the body building up the immunity to a particular disease. To a particular disease. நோய் தடுப்பாக்கம். நோய் தடுப்பாக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிரான நோய் தடைக்காப்பை நமது உடல் உருவாக்குவதாகும். நமது உடல் உருவாக்குவதாகும். The immunization is the process of the body building up the immunity to a particular disease. Immunity to a particular disease. நோய் தடுப்பாக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிரான நோய் தடைகாப்பை நமது உடல் உருவாக்குவதாகும். இவை நோய் தடுப்பாக்கம் எனப்படுகிறது, immunization. Then the immunization describe the actual change in the body after the receiving a vaccine. அது நோய் தடுப்பாக்கம் என்பது தடுப்பு மருந்தேற்றத்திற்கு பிறகு நமது உடலில் ஏற்படும் உண்மையான மாற்றங்களை குறிக்கிறது. நோய் தடுப்பாக்கம் என்பது தடுப்பு மருந்தேற்றத்திற்கு பிறகு நமது உடலில் ஏற்படும் உண்மையான மாற்றத்தை குறிக்கிறது. The immunization describes the actual change in the body after receiving the vaccine. நோய் தடுப்பாக்கம் என்பது தடுப்பு மருந்தேற்றத்திற்கு பிறகு நமது உடலில் ஏற்படும் உண்மையான மாற்றங்களை குறிக்கிறது. The vaccine works the fighting the pathogen and then the recording in the memory system. பிறகு நமது உடலில் ஏற்படும் உண்மையான மாற்றங்களை குறிக்கிறது. தடுப்பு மருந்துகள் நோய் கிருமிகளுக்கு எதிராக செயல்புரிந்து நோய் கிருமிகள் குறித்த தகவல்கள் நினைவாற்றலாக பதியப்படுகிறது. The vaccine works the fighting the pathogen and then recording it in their memory system. அதாவது தடுப்பு மருந்துகள் நோய் கிருமிகளுக்கு எதிராக செயல்புரிந்து நோய் கிருமிகள் குறித்த தகவல்கள் நினைவாற்றலாக பதியப்படுகிறது. மெமரி சிஸ்டம் நினைவாற்றலாக பதியப்படுகிறது. To ensure the next time this pathogen enter the body, it is eliminated for quickly.
eliminate for the quickly. அதாவது இதனால் இரண்டாவது முறையாக அந்த நோய் கிருமி நம் உடலில் நுழையும் போது விரைவாக அதை வெளியேற்றுகிறது. This is the importance for this. அதாவது the vaccine work by the fighting the pathogen and them recording in the memory system to ensure that the next time this pathogen enter in the body, it is the eliminate for the quickly. அதாவது தடுப்பு மருந்துகள் நோய் கிருமிகளுக்கு எதிராக செயல்புரிந்து நோய் கிருமிகள் குறித்த தகவல்கள் நினைவாற்றலாக பதியப்படுகிறது. இதனால் இரண்டாவது முறையாக அந்நோய் கிருமிகள் நம் உடலில் நுழையும் போது விரைவாக அதை வெளியேற்றுகிறது. The body is able to fight against the disease. Once the body able to fight against the disease, it is believed to this build the immunity for it. Also the known as the body being the immunized against the disease. ஒரு முறை நமது உடல் நோய்க்கு எதிராக செயல்பட கற்றுக்கொண்டால் அந்நோய்க்கு எதிரான தடைகாப்பினை நமது உடல் பெற்றுவிட்டது என பொருள் கொள்ளலாம். Once the body is able to fight against the disease, ஒரு முறை நமது உடல் நோய்க்கு எதிராக செயல்பட கற்றுக்கொண்டால், once the body is able to fight against the disease, it is believed to have built the immunity for it. அந்த நோய்க்கு எதிரான தடைகாப்பு நமது உடல் பெற்றுவிட்டது என கொள்ளலாம். Also known as the body being the immunized against the disease. அந்த நோய்க்கு எதிரான நோய் தடைகாப்பினை நமது உடல் பெற்றுவிட்டது என பொருள் கொள்ளலாம். The next one is this hypersensitivity. What is meant by hypersensitivity? மிகை உணர்மை அல்லது மிகை தடைகாப்பு துலங்கல் செய்தல் எனப்படுகிறது. ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, மிகை உணர்மை. The some of the individuals are the very sensitive to some particles present in the environment. மனிதர்கள் சில நமது சுற்றுப்புறத்தில் உள்ள சில பொருள்களுக்கு எதிராக ஒவ்வாமையை கொண்டுள்ளனர். The exaggerated the response to the immunes, the system, the certain the antigen present in this the environment is called as the allergy. சுற்றுப்புறத்தில் காணப்படும் சில நோய் தூண்டிகளை நமது உடல் எதிர்கொள்ளும் பொழுது நமது தடைகாப்பு மண்டலம் மிகைத்துளங்களை ஏற்படுத்துவது ஒவ்வாமை எனப்படுகிறது. மிகைத்துளங்கள், நமது நோய் தடைகாப்பு மண்டலம் மிகைத்துளங்களை ஏற்படுத்துவது ஒவ்வாமை எனப்படுகிறது. The exaggerated response of the immune system, மிகைத்துளங்களை, நமது தடைகாப்பு மண்டலம் மிகைத்துளங்களை ஏற்படுத்துகிறது. The exaggerated response of the immune system to certain the antigen present in the environment is called as the allergy. சுற்றுப்புறத்தில் காணப்படும் சில நோய் எதிர்ப்பு தூண்டிகளை நமது உடல் எதிர்கொள்ளும் பொழுது நமது தடைகாப்பு மண்டலம் மிகைத்துளங்களை ஏற்படுத்துகிறது. மிகைத்துளங்களை, எக்ஸாக்ரேட்டட் ரெஸ்பான்ஸ், மிகைத்துளங்களை ஏற்படுத்துகிறது. இவை ஒவ்வாமை எனப்படுகிறது. So that is called as the allergy. This is very important for the 2 mark question. Allo means altered, egg means a reaction. Okay, the next one, the substance to which such a immune response is the produced or called as the allergen. What is meant by allergen? Another 2 mark question. அதாவது வரம்பு மீறிய தடைகாப்பு துலங்களுக்கு காரணமான பொருள் ஒவ்வாமை தூண்டிகள் அலர்ஜன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. The allergen is an antigen that cause an allergic reaction. ஒரு ஒவ்வாமை தூண்டி என்பது ஒவ்வாமை வினைகளை ஏற்படுத்தும் ஒரு எதிர்பொருள் தூண்டியாகும்.
ஒரு எதிர்பொருள் தூண்டியாகும். allergic, the allergen is an antigen that cause an allergic reaction. The allergic reaction being with a few seconds after the contact with the allergen and last about the half an hour. ஒவ்வாமை தூண்டிகள் நமது உடலை அடைந்த சில நொடிகளில் ஒவ்வாவினைகள் தொடங்கி ஏறத்தாழ அரை மணி நேரம் நீடிக்கிறது. The common examples of the allergen are the mites in dust, pollen and some proteins in the insect venom. These are all some common examples of the allergens. அதாவது இவை ஒரு சில எடுத்துக்காட்டாக ஒவ்வாமைக்கு எடுத்துக்காட்டாக மகரந்த துகள்கள், போலன்ஸ், மகரந்த துகள்கள், or the mite in the dust, தூசிகளில் உள்ள சிற்றுண்ணிகள், mites in dust, தூசிகளில் உள்ள சிற்றுண்ணிகள், pollen, மகரந்த துகள்கள், some protein in insect venom, பூச்சிகளில் காணப்படும் சில வகை நச்சு புரதங்கள் ஆகியவை ஆகியவற்றால் ஒவ்வாமை ஏற்படுத்துகிறது. So these are all the causing the allergens. These are all causing the allergen generally. And then what are the symptoms of this? Hay fever, asthma are the some common examples of the allergy. அதாவது பொதுவாக இவை ஒவ்வாமை தூண்டிகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். பொதுவாக ஹே ஃபீவர்னா தும்மல் காய்ச்சல் அண்ட் ஆஸ்துமா போன்றவை ஒவ்வாமைகளுக்கு எடுத்துக்காட்டாகும். These are all examples of the allergy. And the symptoms, generally what are the symptoms of the allergen? The allergy symptoms of the allergy reaction include the sneezing, watery eyes, running nose, difficulty in breathing. These are all the symptoms of the allergy. அதாவது ஒவ்வாமைக்கான அதனுடைய நோய் அறிகுறிகள். First one is having this allergy reaction. The allergy reaction include the sneezing, தும்மல். The next one is the watery eyes, நீர்க்கோத்தல், கண்களில் நீர்க்கோத்தல், watery eyes, கண்களில் நீர்க்கோத்தல், running nose, மூக்கு ஒழுகுதல், and difficult breathing, சுவாசப்பதில் சிரமம் போன்றவைகளாகும். These are all the symptoms of the allergy. இவை ஒவ்வாமைக்கான நோய் அறிகுறிகளாகும். The allergy is a form of a overactive immune response mediated by the IgE and mast cell. பொதுவாக IgE மற்றும் மாஸ்ட் செல்களால் செயல்படுத்தப்படும் மிகை தடைக்காப்பு துலங்களின் ஒரு வகையே ஒவ்வாமை எனப்படுகிறது. The allergy is a form of overactive immune response mediated by IgE and mast cell. IgE மற்றும் மாஸ்ட் செல்களால் செயல்படுத்தப்படும் மிகை தடைக்காப்பு துலங்களின் ஒரு வகையே ஒவ்வாமை எனப்படுகிறது. It can also be due to the release the chemical like the histamine and serotonin from the mast cells. எனவே மாஸ்ட் செல்களால் வெளியேற்றப்படும் ஹிஸ்டமைன் மற்றும் செரட்டோனின் போன்ற வேதிப்பொருட்களாலும் ஒவ்வாமை ஏற்படுகிறது. It can also be due to the release the chemical like the histamine and serotonin from the mast cell. மாஸ்ட் செல்களால் வெளியேற்றப்படும் ஹிஸ்டமின் மற்றும் செரட்டோனின் போன்ற வேதிய பொருட்களாலும் ஒவ்வாமை ஏற்படலாம். This is the important. The next one is the anaphylaxis. Very important for the 2 mark question. What is meant by anaphylaxis? Anaphylaxis என்றால் என்ன? The anaphylaxis is the classical mediate hypersensitivity reaction. It is a sudden, systematic, severe and immediate hypersensitivity reaction occur as a result of
a rapid generalized mast cell degranulation. This is called as the anaphylaxis. அதாவது அனபைலாக்சிஸ் என்பது உடனடியாக ஏற்படும் மிகை உணர்வாக்க வினையாகும். The classical immediate hypersensitivity reaction. உடனடியாக ஏற்படும் மிகை உணர்வாக்க வினையாகும். It is a sudden, systematic, severe and immediate hypersensitivity reaction. இது திடீரென முறையாக தீவிரமாக மற்றும் உடனடியாக தோன்றும் அதிதீவிர ஒவ்வாமை வினையாகும். Occurring as a result of rapid generation mast cell degranulations. உடனடியாக தோன்றும் அதிதீவிர ஒவ்வாமையாகும். இது திடீரென முறையாக தீவிரமாக மற்றும் உடனடியாக தோன்றும் அதிதீவிர ஒவ்வாமையாகும். The severe and immediate hypersensitivity reaction occurring as a result of rapid generalized mast cell degranulation. This is the importance of the anaphylaxis. இவை anaphylaxis-னுடைய முக்கியத்துவமாகும். What is meant by anaphylaxis? This is the important for the 2 mark question. Anaphylaxis என்றால் என்ன? Importance of this. Now go to the Tamil medium students. தடுப்பு மருந்துகள் வேக்சின் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிரான செயல்திறனுள்ள பெறப்பட்ட நோய் தடைக்காப்பினை தரக்கூடிய உயிரிய தயாரிப்பே தடுப்பு மருந்து எனப்படுகிறது. 2 மார்க் கொஸ்டின். இது அந்த நோய் கிருமிகளை ஒத்த பலவீனமாக்கப்பட்ட அல்லது செயலிழக்கமிழந்த அல்லது கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளாகவோ அல்லது நச்சுப் பொருளாகவோ அல்லது புறப்புறப்பு புரதமாகவோ இருக்கலாம். தடுப்பு மருந்துகள் நமது உடலுக்கு வைரஸ் மற்றும் பாக்டீரியாவிலிருந்து தன்னை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கின்றன. தடுப்பு மருந்துகள் மிக சிறிய அளவில் செயலாக்கம் நீக்கப்பட்ட அல்லது பலவீனமாக்கப்பட்ட வைரஸ் அல்லது பாக்டீரியாவையோ அல்லது அவற்றின் பகுதிகளையோ கொண்டிருக்கின்றன. அது நமது தடைகாப்பு மண்டலத்தை எந்தவித நோயையும் உண்டாகாத நிலையில் அந்த நோய் கிருமிகளை அடையாளம் காண அனுமதிக்கிறது. சில தடுப்பு மருந்துகள் ஒரு முறைக்கு மேல் கொடுக்கப்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக உயிரூட்ட தடுப்பு மருந்தேற்றம். எதிர்காலத்தில் நோய் கிருமிகள் நமது உடலை உண்மையாக தாக்கும் பொழுது நோய் தடைகாப்பு அளிப்பதை இது உறுதி செய்கிறது. தடுப்பு மருந்துகள் நோய் தடுப்பாக்க செயல்முறைகளை துவங்குகின்றன. இவை 3 வகைகள் காணப்படுகின்றன. முதல் மற்றும் 2ஆம் மற்றும் 3ஆம் தலைமுறை தடுப்பு மருந்துகள் என தடுப்பு மருந்துகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. முதல் தலைமுறை தடுப்பு மருந்து. முதல் தலைமுறை தடுப்பு மருந்தில் மேலும் வீரியமிழந்த உயிருள்ள தடுப்பு மருந்து, கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளை கொண்ட தடுப்பு மருந்து மற்றும் முறிந்த நச்சு என 3 வகைப்படுத்தப்படுகின்றன. முதலில் வீரியமிழந்த உயிருள்ள தடுப்பு மருந்தில் வயதான குறைந்த வீரியம் கொண்ட வைரஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டு தட்டம்மை, புட்டலம்மை மற்றும் ருபெல்லா எம்எம்ஆர், சின்னம்மை, வேரிசெல்லா தடுப்பு மருந்து போன்றவைகள் வீரியமிழந்த உயிருள்ள தடுப்பு மருந்துக்கான எடுத்துக்காட்டாகும். அதற்கடுத்து கொல்லப்பட்ட அல்லது செயலிழக்க செய்த தடுப்பு மருந்துகள்.
இவை வெப்பம் மற்றும் பிற முறைகளால் கொல்லப்பட்டவை அல்லது செயலிழக்க செய்யப்பட்டவையாகும். எடுத்துக்காட்டு சாலக் போலியோ மருந்து. அதற்கடுத்து மூன்றாவதாக முறிந்த நச்சு தடுப்பு மருந்தில் பாக்டீரியா அல்லது வைரஸ்களால் சுரக்கப்பட்ட நச்சு அல்லது வேதிப்பொருட்கள் உள்ளன. இவை நோய் தொற்றின் தீய விளைவுகளுக்கு எதிரான நோய் தடைகாப்பை நமக்கு அளிக்கின்றன. எடுத்துக்காட்டு முத்தடுப்பு மருந்து டிபிடி, தொண்டை அடைப்பான், கக்குவான், இருமல் மற்றும் ரணஜன்னி. டிபிடி டிப்தீரியா, பெர்டியூசஸ், டெட்டானஸ் எனப்படுகிறது. அதற்கடுத்து இரண்டாம் தலைமுறை தடுப்பு மருந்துகள். இரண்டாம் தலைமுறை தடுப்பு மருந்துகள் என்பவை நோயூக்கிகளின் புறப்பரப்பு எதிர்ப்பொருள் தூண்டிகளை கொண்டவையாகும். எடுத்துக்காட்டு கல்லீரல் அலர்சி பி தடுப்பு மருந்து எனப்படுகிறது. மூன்றாம் தலைமுறை தடுப்பு மருந்துகள் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட தூய்மையான ஆற்றல் மிக்க தடுப்பு மருந்து ஆகும். மூன்றாம் தலைமுறை தடுப்பு மருந்துகள் இவை தடுப்பு மருந்தின் சமீபத்திய புரட்சி டிஎன்ஏ தடுப்பு மருந்து அல்லது மறுசேர்க்கை தடுப்பு மருந்து ஆகும். அதற்கடுத்து தடுப்பு மருந்தேற்றம் மற்றும் தடுப்பாக்கம். தடுப்பு மருந்தேற்றம் என்பது குறிப்பிட்ட நோய்க்கு எதிரான நோய் தடைகாப்பை ஏற்படுத்துவதற்காக நமது உடலில் தடுப்பு மருந்தை செலுத்தப்படுவது தடுப்பு மருந்தேற்றம் எனப்படுகிறது. இது இம்பார்ட்டன்ட் ஃபார் த 2 மார்க் கொஸ்டின். அடுத்து நோய் தடுப்பாக்கம். நோய் தடுப்பாக்கம் என்பது குறிப்பிட்ட நோய்க்கு எதிரான தடைகாப்பை நமது உடல் உருவாக்குவதாகும். இது நோய் தடுப்பாக்கம் எனப்படுகிறது. நோய் தடுப்பாக்கம் என்பது தடுப்பு மருந்தேற்றத்திற்கு பிறகு நமது உடலில் ஏற்படும் உண்மையான மாற்றங்களை குறிக்கிறது. தடுப்பு மருந்துகள் நோய்க்கிருமிகளுக்கு எதிராக செயல்புரிந்து நோய்க்கிருமிகள் குறித்த தகவல்கள் நினைவாற்றலாக பதியப்படுகிறது. இதனால் இரண்டாவது முறையாக அந்நோய்க்கிருமி நம் உடலில் நுழையும் போது விரைவாக அதை வெளியேற்றுகிறது. ஒரு முறை நமது உடல் நோய்க்கு எதிராக செயல்பட கற்றுக்கொண்டால் அந்த நோய்க்கு எதிரான தடைகாப்பினை நமது உடல் பெற்றுவிட்டது என பொருள் கொள்ளலாம். மிகை உணர்மை அதாவது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. மனிதர்களில் சிலர் தமது சுற்றுப்புறத்தில் உள்ள சில பொருள்களுக்கு எதிராக ஒவ்வாமையை கொண்டுள்ளனர். சுற்றுப்புறத்தில் காணப்படும் சில நோய் எதிர்ப்பு தூண்டிகளை நமது உடல் எதிர்கொள்ளும் பொழுது நமது தடைகாப்பு மண்டலம் மிகைத்துளங்கள் ஏற்படுத்துவது ஒவ்வாமை எனப்படுகிறது. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். வரம்பு மீறிய தடைகாப்பு துளங்களுக்கு காரணமான பொருட்கள் ஒவ்வாமை தூண்டிகள் எனப்படுகிறது. அதற்கு அடுத்த கொஸ்டின் ஒவ்வாமை தூண்டிகள் என்றால் என்ன? வரம்பு மீறிய தடைகாப்பு துளங்களுக்கு காரணமான பொருட்கள் ஒவ்வாமை தூண்டிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அலர்ஜன்ஸ். ஒவ்வாமை தூண்டி என்பது ஒவ்வாமை வினைகளை ஏற்படுத்தும் ஒரு எதிர்பொருள் தூண்டியாகும். ஒவ்வாமை தூண்டிகள் நமது உடலை அடைந்த சில நொடிகளில் ஒவ்வாவினைகள் தொடங்கி ஏறத்தாழ அரை மணி நேரம் வரை நீடிக்கிறது. ஒவ்வாமைகள் மகரந்த துகள்கள், தூசிகளில் உள்ள சிற்றுண்ணிகள், மைட்ஸ் மற்றும் பூச்சிகளில் காணப்படும் சில வகை நச்சு புரதங்கள் ஆகியவை ஒவ்வாமை தூண்டிகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். Stimulates the allergens. Then the வைக்கோல் காய்ச்சல், hay fever. வைக்கோல் காய்ச்சல் இல்லை தும்மல் காய்ச்சல். வைக்கோல் காய்ச்சல் ஹே ஃபீவர்னா வைக்கோல் காய்ச்சல் மற்றும் ஆஸ்துமா. வைக்கோல் காய்ச்சல் மற்றும் ஆஸ்துமா போன்றவை ஒவ்வாமைக்கு எடுத்துக்காட்டாகும். மேலும் தும்மல், கண்களில் நீர் கோத்தல், மூக்கு ஒழுகுதல் மற்றும் சுவாசப்பதில் சிரமம் போன்றவை ஒவ்வாமை வினையினுடைய அறிகுறிகளாகும். ஐஜிஇ மற்றும் மாஸ்ட் செல்களால் செயல்படுத்தப்படும் மிகை தடுப்பு துளங்கல்களின் ஒரு வகையே ஒவ்வாமை எனப்படுகிறது. மாஸ்ட் செல்களால் வெளியேற்றப்படும் ஹிஸ்டமின் மற்றும் செரட்டோனின் போன்ற வேதிப்பொருள்களாலும் ஒவ்வாமை
ஏற்படலாம். அடுத்தது அனபைலாக்சிஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார் த 2 மார்க் கொஸ்டின். அனபைலாக்சிஸ் என்பது உடனடியாக ஏற்படும் மிகை உணர்வாக்க வினையாகும். இது திடீரென, முறையாக, தீவிரமாக மற்றும் உடனடியாக தோன்றும் அதிதீவிர ஒவ்வாமை வினையாகும். அதிதீவிர ஒவ்வாமை வினையாகும். இம்பார்ட்டன்ட் சார். அதுக்கடுத்து தடுப்பு மருந்துகளை நோய் தீர்க்கும் மருந்தாக பயன்படுத்தும் முறை தடுப்பு மருந்து சிகிச்சை எனப்படுகிறது. டாக்டர் எட்வர்ட் ஜென்னர் 1796 பெரியம்மை நோய்க்கான தடுப்பு மருந்தை முதலில் தயாரித்தார். போலியோ தடுப்பு மருந்தை கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளை கொண்ட தடுப்பு மருந்து போலியோ தடுப்பு மருந்தை, அதாவது கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளை கொண்ட தடுப்பு மருந்து டாக்டர் ஜொனன் சால்க் என்பவர் தயாரித்தார். அதற்கடுத்து வாய்வழி எடுத்துக்கொள்ளக்கூடிய வீரியமிழந்த உயிருள்ள போலியோ தடுப்பு மருந்தை டாக்டர் ஆல்ஃபர்ட் சாபின் என்பவர் தயாரித்தார். அடுத்து லூயிஸ் பாஸ்டியர் 1885 வெறிநாய்க்கடி, ஆந்த்ராக்ஸ் மற்றும் காலரா நோய்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தார். பிசிஜி தடுப்பு மருந்தை கேலமைட் குவாரைன் ஆகியோரால் காசநோய்க்கு எதிராக 1908 பிரான்சில் தயாரிக்கப்பட்டது. Now come to the diagram. தடுப்பு மருந்து வகைகள். உயிருள்ள இயற்கை தடுப்பூசி மருந்து. உயிருள்ள நோக்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா செயலூக்கம் இழந்தவை. கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகள் தடுப்பு மருந்து. நுண்ணுயிரிகளுடைய தடுப்பு மருந்து. உயிருள்ள நோயூக்கி. இவை உயிருள்ள நோய்க்கு. வலு குறைக்கப்பட்டவை, அதாவது பலவீனமாக்கப்பட்டவை. இதில் பார்த்தீங்கன்னா நோயூக்கி அற்றவை தடுப்பூசி மருந்து. இவை வலு குறைக்கப்பட்ட தடுப்பூசி மருந்து எனப்படுகிறது. வலு குறைக்கப்பட்ட உயிருள்ள தடுப்பூசி மருந்து எனப்படுகிறது. அதற்கடுத்து உயிருள்ள நோயூக்கி, கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளின் தடுப்பு மருந்து. இவற்றில் நச்சு, வேதிய மாறுபாடு, வீரியமிழந்த நச்சு தடுப்பு மருந்து எனப்படுகிற 2 வகை காணப்படுகிறது. The vaccinotherapy is a method of use of vaccine for the treatment of disease. அதாவது தடுப்பு மருந்துகளை நோய் தீர்க்கும் மருந்தாக பயன்படுத்தப்படும் முறை மருந்து சிகிச்சை எனப்படுகிறது. வேக்சினோதெரப்பி மருந்து சிகிச்சை எனப்படுகிறது. எட்வர்ட் ஜென்னர் prepared the first vaccine for the smallpox 1796. டாக்டர் எட்வர்ட் ஜென்னர் 1796 பெரியம்மை நோய்க்கான தடுப்பு மருந்தை முதலில் தயாரித்தார். டாக்டர் எட்வர்ட் ஜென்னர். The polio vaccine was the first developed by Dr. Jonas Salk. Vaccine consists of an inactive microorganism. அதற்கடுத்து போலியோ தடுப்பு மருந்தை, அதாவது கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளை கொண்ட தடுப்பு மருந்து டாக்டர் ஜொனன் சால்க் என்பவர் தயாரித்தார். டாக்டர் ஆல்பர்ட் சாபின் லைவ் ஆன்டினேட்டட் ஓரல் போலியோ வேக்சின். அதற்கடுத்து டாக்டர்
வாய்வழி, அதாவது அதுக்கடுத்து வாய்வழி எடுக்கக்கூடிய வீரியமிழந்த உயிருள்ள போலியோ தடுப்பு மருந்தை டாக்டர் ஆல்பர்ட் சாபின் என்பவர் தயாரித்தார். டாக்டர் ஆல்பர்ட் சாபின் என்பவர் தயாரித்தார். The next, the Louis Pasteur 1885 that discovered the vaccine against the rabies, anthrax, cholera. Anthrax and cholera. அதற்கடுத்து லூயிஸ் பாஸ்டியர் 1885 வெறிநாய்க்கடி, ஆந்த்ராக்ஸ் மற்றும் காலரா நோய்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தார். Then PCG vaccine was developed by the Galamite and Guarin against the tuberculosis in the France in the year 1808. அதற்கடுத்து பிசிஜி தடுப்பு மருந்து கேலமைட் மற்றும் குவாரைன் ஆகியோரால் காசநோய்க்கு எதிரான 1908 பிரான்சில் தயாரிக்கப்பட்டது. Now come to the diagram. This is the types of vaccine. Natural live vaccine. This is the natural live vaccine. உயிருள்ள இயற்கை தடுப்பு மருந்து. Then the live pathogen. The live pathogen, உயிருள்ள நோயூக்கி. Then attenuated, weakening, அது வலு குறைக்கப்பட்டவை, பலவீனமாக்கப்பட்டவை, weakened, பலவீனமாக்கப்பட்டவை. Then live attenuated vaccine. This is the live attenuated vaccine, வலு குறைக்கப்பட்ட உயிருள்ள தடுப்பூசி மருந்து. Attenuated non-pathogenic form vaccine, அது நோயூக்கி அற்றவை தடுப்பூசி மருந்து. Then second one is the live pathogen. உயிருள்ள நோயூக்கி. Inactivation, செயலிழந்தவை. The killed pathogen vaccine, கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகள் தடுப்பு மருந்து. Then டாக்சின், நச்சு, வேதிய மாறுபாடு, கெமிக்கல் மாடிஃபிகேஷன், வேதியியல் மாறுபாடு. டாக்சைடு vaccine. So these are all the types of the vaccine. டாக்சைடு வேக்சின்னா முறிந்த நச்சு. Okay. So that this class have the finish. The next class we can go to this next topic. Thank you.